அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். சரிதானே? ஓகே, நேற்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வீடியோ லிங்க் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். திருப்பி ஒருக்கா நாங்கள் அதை ரிவைஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்காக நாம் பயன்படுத்துகிறோம்? ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நாங்கள் அதுக்காக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். சரிதானே? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ஹேஸ் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் verb. பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஹேஸ் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் verb. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் verb-ஐ நாங்கள் என்னென்னு சொல்லலாம்? வி த்ரீன்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து ஒப்ஜெக்ட். ஓகே, சரிதானே? ஃபார் எக்ஸாம்பிள், he has written a story. he has written a story. இன்றைக்கி ஏன் ரிட்டன் பயன்படுத்தியிருக்கோம்? ரிட்டன் தானே வி3, அதாவது ரைட், ரோட், ரிட்டன். இவரை தான் நான் என்ன செய்யணும்? இன்றைக்கி பயன்படுத்தணும். ஓகே, வி3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நாங்கள் என்ன செய்யணும்? எல்லா பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பயன்படுத்தணும்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அப்போ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னால நாங்கள் அதை தான் பயன்படுத்தணும். சரிதானே? ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் சில verb ஃபார்ம்ஸ் தந்திருக்காங்க. சரியா? லுக் அட் த ஃபாலோவிங் டேபிள். ஓகே, பார்த்தீங்கன்னா பி, வாஸ், வர், பீன், பிகின், பிஹேன், பிஹான், பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். இதில் நாங்கள் இந்த மூணாவது கொலமத்தை நாங்கள் என்ன செய்யணும்? இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு பயன்படுத்தணும். ஏன்? இந்த மூணாவது கொலமத்தானே நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்? வி3 பாஸ்ட் பார்ட்டிசிபல்னு சொல்கிறோம். ஆகவே இவரைத்தான் நாங்கள் எல்லா பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு என்ன செய்யணும்? யூஸ் பண்ண வேணும். ஓகே, சரி. இது வந்து சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதாவது verbs which form the past tense with ed also have ed for their past participle forms. நாங்கள் பார்த்தோம் தானே, வி2லையும் வி3லையும் ஈடியில் வந்து முடிஞ்சால் அது என்ன verb? அது ரெகுலர் verb. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். வாஷ் அப்படிங்கிறதுல இன்றைக்கி ஈடியில் முடிஞ்சிருக்காரு, இங்கேவும் ஈடியில் முடிஞ்சிருக்காரு. ஆகவே நாங்கள் அதை என்னென்னு சொல்லுவோம்? ரெகுலர் verb அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே மாதிரி தான் மற்றதும். ட்ராவல், பிக், காம்ப், ஹெல்ப், இது எல்லாமே நாங்கள் சொல்கிறது. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஃபாலோவிங் verbs இன் ஆல் ஃபார்ம்ஸ். அதாவது மூணும் ஒரே மாதிரி வர்றது அப்படின்னா என்ன? ரெகுலர், இரெகுலர் verb. ஓகே, மூணும் வித்தியாசமாக மாறுதெல்லாம் என்ன? இரெகுலர் verb. மூணும் ஒரே மாதிரி வரதும் இரெகுலர் verb. ஓகே, நாங்கள் 5 விதிமுறைகள் பார்த்தோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைசஸ் தந்திருக்கிறாங்க. டீச், இது வந்து வி1, இது வி2, இது வி3. டீச் வி2க்கு என்ன வரும்? வி3க்கு வந்து டாட். லீவ் வி2க்கு என்ன வரும்? வி3க்கு லெஃப்ட். த்ரோன், அதுக்குள்ளே நாங்கள் வி2க்கு என்ன எழுதணும், வி1க்கு என்ன எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே எனக்கு பர்சனலாக என்னென்னு செய்யுங்கன்னா, இப்படி நீங்கள் சொல்லணும். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அந்த எக்ஸசைஸை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு இதை அனுப்பி விடுவேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பின்னுக்கும் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் சில verb ஃபார்மை கரெக்டாக போடணும். இது வந்து உங்கள் O level ஃபைனல் எக்ஸாம் கூட வந்திருக்குது. ஐ ஹாவ் blank திஸ் ஃபில்ம் பிஃபோர். நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நான் சொன்னேன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டென்ஸ். அது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தானே, ஒரு லிங்க் கொண்டு, ஒரு டீச்சரோட லிங்க் ஒன்று போட்டிருந்தேன் தானே, மலர் டீச்சர் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதை பார்த்துருந்தா இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு நல்லா செய்ய இயலும். ஐ ஹாவ் சீன் திஸ் ஃபில்ம் பிஃபோர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இதுக்கு முன்னாலேயே இந்த படத்தை பார்த்துருக்கேன். நான் சொல்லுவேன் தானே, அந்த படத்தை போடாத, பிகாஸ் நான் இதுக்கு முன்னுக்கே நான் அதை பார்த்துருக்குறேன்டா அப்படின்னு.
அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆகவே இங்கே எனக்கு வந்து சீன் இருக்குது, சாரி சி இருக்கா, அப்போ சி, ஸோ, சீன் வி 3 தான் நாங்கள் பயன்படுத்தணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த பிளாங்கில் நாங்கள் சீன்கிறது எழுதுனா சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா வின் அப்படின்னு இருக்குது, வின், வான், வான். ஓகே, அப்போது நாங்கள் எந்த ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் நாங்கள் பயன்படுத்த வேண்டியது என்ன, இந்த V3. ஆகவே இந்த பிளாங்க்லையும் எழுத வேணும் என்னத்தை, இந்த வான் அப்படிங்கிறத எழுதணும். இந்த ஆக்டிவிட்டி செய்கிறது ரொம்ப நல்ல. ஆகவே இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு வேணுமா இருந்தால் என்னுடைய பர்சனல் நம்பருக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் அனுப்ப தயாராக இருக்கிறேன். ஓகே, அடுத்து இது வந்து 2015ஆம் ஆண்டு பாஸ்ட் பேப்பர் கொஷன். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது டெஸ்ட் பார்ட் 2ல் முதலாவது டெஸ்ட் வந்துருக்குது. சாரி, இது பார்ட் 1ல் முதலாவது டெஸ்ட். ஓகே, complete the dialogue between Suji and Rasika. Underline the most suitable word given within the bracket. The first one is done for you. அதாவது எது மிக பொருத்தமான விடையோ அந்த விடைக்கு கீழே நீங்கள் என்ன செய்யணும், கோட் அடிக்கணும். எக்ஸாம்பிள் விட அவங்க தந்திருக்கிறாங்க செஞ்சு. சுஜி சொல்கிறாங்க, ராசிகா ஹேவ் யூ blank your essay on computers. என்ன கேட்குறாங்க, ஹேவ் யூ. நாங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறமாக இருந்தால் முன்னுக்கு நாங்கள் பி வெப்பை போடணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற பி வெப்ஸ் யார், ஹேஸ், ஹேவ். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இன்றைக்கி ஹேவ் போட்டிருக்கிறனால, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இன்றைக்கி ஹேவ் போட்டிருக்கிறனால நாங்கள் யூகிச்சிடணும் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கேள்வின்னு கேட்க போகிறாங்க. சரியா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஷனுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன, முன்னுக்கு ஹேஸ் அல்லது ஹேவ் இருக்கும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருப்பார், அதுக்கப்புறம் V3 verb ஒன்று இருக்கும். சரிதானே, அப்போது ஹேவ் யூ யுவர் essay on computers. ஓகே, சென்ட், ரிட்டன். சென்ட் அப்படி இருந்தால் சென்ட் இப்படி இருந்திருக்கும். ரிட்டன் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட், ரோட், ரிட்டன். ஓகே, இப்படி தான் இருக்கும். இதில் நாங்கள் இதை தெரிவு செஞ்சு எழுதியிருக்காங்க. ஏன், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தானே. நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு டென்சஸை அழகாக செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலாதுன்னு சொன்னால் அதுக்கான தமிழ் அர்த்தம் தெரியணும். ஆகவே தமிழ் அர்த்தம் தெரிஞ்சால் தான் அதுக்கான மீனிங் தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஐ ஹாவ் ரிட்டன் அப்படின்னா என்ன, நான் எழுதி இருக்கிறேன் அல்லது உள்ளேன். ஃபார் எக்ஸாம்பிள், இலங்கையில் மேலும் 2 நாட்களுக்கு ஊரடங்கு சட்டம் நீடிக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அல்லது தெரிவித்து இருக்கிறது. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தானே. ஏதாவது ஒரு விஷயம் நடந்து இருக்குது அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆகவே ஐ ஹாவ் ரிட்டன் அப்படின்னா நான் எழுதி இருக்கிறேன். இப்போ இங்கே கேள்வி என்ன, ஹேவ் யூ blank யுவர் essays on computers. உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸில் உங்களுடைய கட்டுரைகள் எல்லாத்தையும் நீங்கள் எழுதியிருக்கிறீங்களா அப்படின்னா டைப் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். சரிதானே, கம்ப்யூட்டரில் நாங்கள் எழுதாத பேனாவை வச்சு டைப் பண்ணுறதை நாங்கள் எழுதலான்னு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டிங் இமெயில்ஸ் எல்லாமே எழுத இயலுமா, டைப் பண்ணத்தானே இயலும், ஆனால் நாங்கள் அதை ரைட்டிங்னு சொல்லலாம். அப்போது ஹேவ் யூ ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஏன் சென்ட்னு சொல்லிட்டு வராது. ஹேவ் யூ சென்ட் யுவர் essays on computers அப்படின்னு சொல்லிட்டு வராது. ரிட்டன், உங்களுடைய எஸ்ஸேஸ், உங்களுடைய அந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணியிருக்கிறீங்களா, எழுதியிருக்கிறீங்களா அப்படின்னு தான் நான் கேட்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிற இந்த டென்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ள வேணும். ஆகவே ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சால் மட்டும் எங்களுக்கு டென்சஸ் சம்மந்தமாக கேள்வி வந்து அதுக்கு விட எழுத ஏலா, நாங்கள் அதுக்கு தமிழ் அர்த்தம், தமிழ் விளக்கம் தெரிஞ்சதான் எழுத இயலும். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நல்லா படித்திருந்தால் அடுத்த கேள்விக்கு உங்களுக்கு விட எழுதலாம். அதாவது இதுக்கு விட எழுதலாம். ராசிகா நோ நாட் எட். நோ நாட் எட் என்ன அப்படின்னா இல்லை இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் தானே. இல்லை இன்னும் இல்லை கேட்குறாங்க, நீ சாப்பிட்ருக்கியா? சரி தானே, சாப்பாடெல்லாம் நல்லா சமைச்சு வச்சுருக்குறாங்க. எங்களுடைய அம்மா வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, சன் ஹேவ் யூ ஈட்டன், ஹேவ் யூ ஈட்டன், நீ சாப்பிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிறோம் இன்னும் இல்லை, நோ நாட் எட் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம், ஆகவே சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, அதனால் நோ நாட் எட் அப்படின்னு சொல்கிறோம். நோ நாட் எட் அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நான் பயன்படுத்துகிற ஷார்ட் ஃபார்ம். ஆகவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நல்லா படிச்சிருந்தா இன்னைக்கு நீங்கள் எட் அப்படிங்கிறது கோட் அடிக்கலாம். அப்போது இதுவும் சரி. ஓகே சரித்தானே. அடுத்தது ஐ ஹாவ் டு ரைட் another paragraph. ஐ ஹாவ் டு ரைட் another paragraph அப்படின்னா நான் இன்னொரு பேராகிராஃபை எழுதணும். நான் மற்ற பேராகிராஃபை எழுதணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் தானே. நான் இன்னொரு பேராகிராஃபை எழுதணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். யோசிச்சு பாருங்கள், நாங்கள் தமிழ் மொழியில் பேசுகிறப்போ நான் இன்னொரு பேராகிராஃபை எழுதணும். என்னாச்சு அந்த பேராகிராஃப்க்கு? அந்த பேராகிராஃப் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் இன்னொரு பேராகிராஃப் எழுதணும், மற்ற நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் மற்ற பேராகிராஃப் எழுதணும்னு சொல்லுவோமா? இல்லை, இன்னொரு பேராகிராஃப் தானே சொல்லுவோம். இன்னொரு அதுக்கு நாங்கள் எப்படி சொல்லலாம்னா another. ஓகே, அப்போ நாங்கள் இன்றைக்கி போட வேணும் என்னத்தை? another அப்படிங்கிறதுக்கு ஓடலாம். அடுத்து ஐ வில் டூ இட் டுநைட். ஐ வில் டூ இட் டுநைட் அப்படின்னா ஐ வில் டூ அப்படின்னு அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படிப்போம். ஐ வில் டூ இட் டுநைட்னா அதை நான் இன்னைக்கு ரவைக்கு செய்வேன். டுநைட் அப்படின்னா இன்று இரவு. இன்றைக்கி ரவைக்கு கட்டாயம் நான் அந்த மூவியை பார்க்கணும், இன்றைக்கி ரவைக்கு நான் கட்டாயம் இந்த கட்டுரை எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ நான் அங்கேயே சொல்கிறாங்க, இன்றைக்கி ரவைக்கு நான் அதை எழுதுவேன், இன்றைக்கி ரவைக்கு நான் அதை செய்வேன். ஐ வில் டூ இட் டுநைட். டுநைட் அப்படின்னா இன்றைக்கி ரவைக்கு. நைட் அப்படின்னா இரவு, ஆனால் டுநைட் அப்படின்னா இன்று இரவு. அப்படின்னா இன்றைக்கி வரப்போகுமே ஈவினிங்க்கு பிறகு அந்த நைட்டில் நான் செய்ய போகிற வேலைகள். ஓகே, அப்போ நான் இன்றைக்கி போடணும் டுநைட் அப்படிங்கிறத. அடுத்தும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கேள்வி இருக்குது. ஹேவ் யூ ஃபினிஷ்ட் ரைட்டிங் யுவர்ஸ்? ஹேவ் யூ ஃபினிஷ்ட் ரைட்டிங் யுவர்ஸ்னால் நீங்கள் உங்களுடைய எழுதி முடிச்சிட்டிங்களா, உங்கள் விட்ட நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடையதை நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுஜி, எஸ் ராசிகா, கேன் யூ ரீட் மை எஸ்ஸே அண்ட் கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். எதுக்காக மேக் த மிஸ்டேக்ஸ்னு சொல்லலை? மேக் அப்படின்னா என்ன? மேக்னா என்ன? உருவாக்குறது. நான் வந்து எழுதி முடிச்சுட்டேன், அதை கொஞ்சம் வாசித்து பிழைகளை கண்டுபிடிச்சி பிழைகளை திருத்தி தாரீங்களா அப்படின்னு தானே சொல்லுவோம். நான் எழுதிட்டேன், அதை கொஞ்சம் வாசித்து பிழைகளை உருவாக்கி தாங்க அப்படின்னு சொல்லலுமா? ஏலா. அப்போ நாங்கள் திருத்தி தாங்கன்னு சொல்லணும். அப்போது நாங்கள் இன்றைக்கி கோட் அடிக்கணும் கரெக்ட் அப்படிங்கிறத. இவங்கெல்லாம் யார்? வேர்ப். கரெக்ட், கரெக்டட், கரெக்டட். மேக், மேட், மேட். அப்போ இந்த வேர்ப் லிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு அழகாக விட எழுதலாம். சரிதானே. அடுத்து ஷுவர், ஐ கேன் டூ இட் நவ். சர்டன் அப்படின்னா அதாவது இது என்னன்னு சொன்னால், சர்டன்னு சொன்னால் கட்டாயமாக, 100க்கு 100% கட்டாயமாக நீ வாரீங்க அதை செய்வோன்னு சொல்லும் தானே. அப்போ சர்டன்னா அதான் அர்த்தம். ஷுவர் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு தான். ஆனால் 100% செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இன்முகத்தோடு சொல்கிறது. ஆகவே நாங்கள் இன்றைக்கி இதுக்கு கோட் அடிக்கணும், சர்டனுக்கு இல்லை, நான் கோட் அடிக்கணும் ஷுவர் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து தேங்க்யூ வெரி மச் இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஆகவே நாங்கள் படிக்கிற டென்சஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்படித்தான் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ blank ஈட்டிங் ப்ரெக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஈஸ் ஆம். எதுக்கு நீ கோட் அடிக்கணும்? ஆம்க்கு தான் கோட் அடிக்கணும். ஆம். ஏன்? இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஐ வந்தா நாங்கள் போட வேண்டியது என்ன? பி வெர்ப்
ஆம் போட வேணும். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஈட்டிங் வந்திருக்கு, ஐஎன்ஜி வெர்ப் வந்திருக்கு. ஆகவே நாங்கள் என்ன செஞ்சோம்? ஆம்ங்கிறவரை போட்டோம். இப்போ உங்களுக்கு விளங்கினா, அதாவது நாங்கள் படிக்கிற டென்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி நாங்கள் மெயின் ஃபோக்கஸாக கொடுக்கறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை. சரித்தானே? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை உள்ளடக்கி தான் நிறைய கேள்விகள் வரும். ஆகவே அந்த டென்ஸை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேணும். அந்த வீடியோவை பார்க்காதவங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க்கை போடுறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு கட்டாயம் என்ன செய்யுங்க? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பார்த்துருங்க. ஓகே, நாங்கள் பார்க்குறோம் 12 டென்சஸ் இருக்குது. அந்த 12 டென்சஸையும் நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸஸ்னு சொல்கிறோம். அதில் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் முடிச்சிட்டோம். இவரை நாங்கள் முடிச்சிட்டோம் ஏற்கனவே, உங்களுக்கு தெரியுமே. நாங்கள் முடிச்சிட்டோம் அவரை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாங்கள் அழகாக முடித்தோம். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் நேத்தி நாங்கள் முடித்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை நான் செஞ்சேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை அந்த டீச்சரோட லிங்க்கை நான் போட்டு விட்டேன். அப்போ நீங்கள் அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் பார்த்துட்டீங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்கணும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸையும் சிம்பிள் பாஸ்ட், அதாவது பாஸ்ட் சிம்பிள், அது ரெண்டுன்னு சொல்லலாம். அது ரெண்டையும் நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். சரித்தானே? ஓகே, அதாவது இன்னையோட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸை நாங்கள் படித்து முடித்தா ப்ரெசன்ட் டென்ஸ் கேட்டகரியில் இருக்கிற எல்லாம் முடிஞ்சிருவார். ப்ரெசன்ட் டென்ஸ் கேட்டகரியில் உள்ளவர் யார்? சிம்பிள் ப்ரெசண்ட்டும் ப்ரெசன்ட் கண்டினியூவஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. ஆகவே அது முடிச்சோம்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, சரித்தானே? இப்போ நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அது தொடர்பாக கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஆஸ் யூஷுவல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸை நாங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு முதல்ல பார்த்துருவோமா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் நாங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, ஏதாவது ஒரு செயலை நாங்கள் இறந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் நாங்கள் அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்த வேண்டியது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸை தான். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இந்த கண்டினியூவஸ்க்குள்ளே இன்னொரு பேர் என்ன? ப்ரோக்ரஸிவ். ஓகே, ஆகவே இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன், இறந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் ஏதாவது ஒரு செயலை நாங்கள் தொடங்கி இருந்து அதை தொடர்ச்சியாக இன்னுமே அதை செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா அப்போ தான் நாங்கள் என்ன செய்யணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸை நாங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் படிக்க ஆரம்பித்தது எப்போ? வழக்கமாக எல்லோரும் 1ஆம் ஆண்டில் கிரேட் 1 படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னுமே நாங்கள் படிச்சுக்கிட்டு வரோம். சரித்தானே? அப்போது நாங்கள் படிக்க ஆரம்பித்தது கிரேட் 1 தான். அப்போது நாங்கள் கிரேட் 1 படிக்க ஆரம்பித்து இன்னுமே என்ன செய்கிறோம்? படிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போது தொடர்ச்சியாக நாங்கள் இறந்த காலம் தானே அது. கிரேட் 1ஆம் ஆண்டில் படித்தது எப்போது? இறந்த காலத்தில். படிக்க ஆரம்பித்தது இறந்த காலத்தில் தானே. அப்போது அங்கே நாங்கள் படிக்க ஆரம்பித்து இன்னுமே நாங்கள் அதை படிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா என்ன? அதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் தான். அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நாங்கள் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு டிவி பார்க்க ஆரம்பித்தோம். ஈவினிங் 5 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ நாங்கள் எப்போ ஆரம்பித்தோம்? இறந்த காலத்தில் ஆரம்பித்தோம். இறந்த காலம்னா இப்போது டைம் 11 மணி. சரியா? 11 மணி ஆகிருச்சு. எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் பார்க்க? 6 மணிக்கு. அப்போ 6 மணிங்கிறது இறந்த காலம் தானே. 6 மணிலேருந்து நான் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அதாவது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸுக்குள்ள தமிழ் அர்த்தம் என்னதுன்னா, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்க்குள்ள அதே தமிழ் அர்த்தம் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்க்கும் வரும். ஏன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஈட்டிங் அப்படின்னு என்ன? ஐ ஆம் ஈட்டிங் அப்படின்னு தமிழ் என்ன? ஐ ஆம் ஈட்டிங்னு சொன்னால் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். அதானே தமிழ் அர்த்தம். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். அதே தமிழ் அர்த்தம் தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வரும். ஏன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்களேன். இப்போ யாரோ ஒருத்தர் எங்களை டவுனில் கண்டு எங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஹாய்டா எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிருச்சு, நீ இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறோம்? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க.
படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தானே சொல்லுவோம். அந்த நேரத்தில் நாங்கள் ஐ எம் ஸ்டடிங் அப்படின்னு சொல்ல இயலாது. நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துறது எப்போ? இந்த கணம், இந்த நொடி என்ன நடக்குதோ, என்ன நடந்துக்கிட்டு இருக்குதோ, வாட் இஸ் ஹேப்பனிங் அட் த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதோ அதை பற்றி பேசக்கொள்ளத்தான் நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுக்கணும். ஓகே, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த அவங்க 2 பேர்த்துக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்போ ஐ எம் ஸ்டடிங்னு சொல்கிறது பிழை. அப்போ என்ன சொல்லணும்? ஆனால் தமிழ் அதே அர்த்தம் தான். ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், கொஞ்சம் கிளியராக கேட்டுக்கோங்க. சரித்தானே? ப்ரெசன்ட் கண்டினியூவஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸுக்கும் தமிழ் அர்த்தம் ஒன்று தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னா இந்த கடத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை பற்றி பேசுகிறப்போ நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் எடுப்போம். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படின்னா இறந்த காலத்தில் ஆரம்பித்து இன்னுமே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறது தான் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுக்கணும். ஓகே, ஆனால் தமிழ் அர்த்தம் ஒன்று தான். வித்தியாசம் என்ன? எதிர் தமிழ் அர்த்தம் ஒன்று. ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் உள்ள தமிழ் அர்த்தம் ஒன்று, ஆனால் வித்தியாசம் இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் இந்த கணம் என்ன நடக்குதோ அதை பற்றி பேசுகிறப்போ எடுக்கிறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் இறந்த காலத்தில் ஆரம்பித்து இன்னும் ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இங்கே பயன்படுத்த வேண்டியது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை. சரித்தானே? இப்போ நாங்கள் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸனுடைய யூசேஜஸ் பார்த்துட்டோம். எதுக்காக பயன்படுத்துகிறோம்? இறந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க தான் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குன்னு சொன்னோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்குள்ளே தமிழ் அர்த்தம் பார்த்தோம். இப்போது அதோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம், அதோட கட்டமைப்பை நாங்கள் பார்ப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்குள்ள ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ஹேஸ், ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட். எதுக்காக ஐஎன்ஜி verb பயன்படுத்துகிறோம்? நான் ஏற்கனவே சொன்னேன். எதுக்காக ஐஎன்ஜி verb பயன்படுத்துகிறோம்? கண்டினியூவஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மெஷின் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அப்போது கண்டினியூவஸ் டென்ஸ் எங்களுக்கு தெரியும், ஆங்கில மொழியில் 6 கண்டினியூவஸ் டென்சஸ் இருக்குது. அந்த 6 கண்டினியூவஸ் டென்சஸுக்கு நாங்கள் ஐஎன்ஜி verb தான் பயன்படுத்துகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான ஸ்ட்ரக்சர் என்னதுன்னா சப்ஜெக்ட் ஹேஸ், ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஹேவ் யாருக்கு பயன்படுத்துவோம்? ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு. ஹேஸ் யாருக்கு பயன்படுத்துவோம்? சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு. ஓகேயா? இப்போ நாங்கள் பார்ப்போம். I have been walking. I have been walking அப்படின்னு என்ன அர்த்தம்? I have been working ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க கோப்பியில். I have been working ப்ராக்கெட்டில் affirmative அப்படின்னு போடுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்குள்ள அதே அர்த்தம் தான், அதனால் வித்தியாசம் இருக்குது. ஓகே, நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங்னா, யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங்னா நீ வேலை செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லது நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து he has been working அப்படின்னா அவன் வேலை செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு. இப்போ எங்களுடைய டீச்சர் ஒன்று எங்களுடைய டவுனில் கண்டு கேட்குறாங்க எங்ககிட்ட, ஹாய் உங்கள் தம்பி என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறோம் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். he has been working தான் சொல்லணும். ஏன்? இருந்த காலத்தில் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டார் வேலை செய்ய, ஆனால் இன்னும் அது செஞ்சுக்கிட்டே இருக்கார், எதிர்காலத்திலே செய்வார். விளங்கிடுச்சா? இருந்த காலத்தில் ஆரம்பித்த செயல் இன்னும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே தான் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுக்கணும். ஆகவே ஹீ இஸ் ஒர்க்கிங்னு சொல்ல ஏலா, ஏன்னா ஹீ இஸ் ஒர்க்கிங்னா இந்த கணத்தில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங்னு சொல்லணும். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில். சரிதானே? அடுத்து நாங்கள் பார்ப்போம். இப்போது தமிழ் எழுதிக்கோங்க. ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங்னா நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து கொஷன் தானே. எப்படி கொஷன் கேட்குறது? கேள்வி கேட்குறது எப்படி? நீங்கள் இப்போ ஃபெமிலியராக இருப்பீங்க நல்லாவே. கேள்வி கேட்குறது எப்படின்னா பீவப்பை முன்னுக்கு போடணும். இங்கே பீவப் யார்? ஹேவ் தானே. அப்போ ஹேவ் முன்னுக்கு போடுங்க. ஹேவ், அதுக்கப்புறமாக சப்ஜெக்ட், அதுக்கப்புறமாக பீன், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி வெப். ஹேவ் ஐ பீன் ஒர்க்கிங் அப்படின்னா நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேனா அப்படின்னு.
இப்போது டவுனில் அதே டவுனில் கண்டு அந்த டீச்சர் கேட்குறாரு, சரி இப்போ உன் தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையான்னு கேட்குறாரு. உன் தம்பி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், படிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா. ஷொக்காக கேட்குறோம், உன் தம்பி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா, ஏன்னா படிச்சுக்கிட்டு தானே இருந்தான், எப்படி திடீர்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஷொக்காக கேட்க போகிறோம். எப்படி கேட்க போகிறோம்? ஹேஸ் யுவர் பிரதர் வாக்கிங், ஹேஸ் யுவர் பிரதர் பீன் வாக்கிங் அப்படின்னு கேட்கணும். ஹேஸ் யுவர் பிரதர் பீன் ஒர்க்கிங், எப்படி கொஸ்டினில் கேட்க போகிறோம். ஹேஸ் யுவர் பிரதர் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்க போகிறோம். சரித்தானே? அல்லது நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங், ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங், நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்களா அப்படின்னு. இல்லாட்டி அவள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளான்னு கேட்குறப்போ ஹேஸ் ஷி பீன் ஒர்க்கிங், ஹேஸ் ஷி பீன் வாக்கிங். ஓகே, ஹேஸ் ஷி பீன் வாக்கிங் அப்படின்னு கேட்குறோம். அடுத்து அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ ஹேஸ் இட் பீன் ஒர்க்கிங், எப்படி ஹேஸ் இட் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்குறோம். நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங், நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்போ ஷொக்காக கேட்குறோம். ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்குறோம். சரித்தானே? அடுத்து அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னா ஹேவ் தே பீன் ஒர்க்கிங், ஹேவ் தே பி ஒர்க்கிங், விளங்குச்சா? ஹேவ் தே பீன் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்குறோம். ஓகே தானே? இதெல்லாமே கொஸ்டின். ஆகவே ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங்னு போட்டு அஃபர்மேட்டிவ்னு ப்ராக்கெட்டில் போட்டுட்டு நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன்னு எழுதுங்க. அது கீழே ஹேவ் ஐ பீன் ஒர்க்கிங்னு போட்டுட்டு நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேனா அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து நாங்கள் அதை நெகட்டிவ் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு வாக்கியத்தை நெகட்டிவ் பண்ணுறமாக இருந்தால் நாங்கள் என்ன சேர்க்கணும், நாட் சேர்க்கணும். ஆகவே நாங்கள் எங்கே நாட் சேர்க்க போகிறோம்னா ஹேவ்க்கு அப்புறமா நாட் சேர்க்கணும். ஏன்? பிஎஃப்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாட் சேர்க்கணும். ஆகவே ஐ ஹேவ் நாட் பீன் வாக்கிங், ஐ ஹேவன்ட் பீன் வாக்கிங். எப்படின்னு சொன்னால் இந்த ஹேவ் நாட் அப்படி இருக்கு இல்லையா, இந்த ஹேவ் நாட்டை நாங்கள் ஹேவன்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேயா? அப்போ ஐ ஹேவ் நாட் பீன் வாக்கிங் அல்லது ஐ ஹேவன்ட் பீன் வாக்கிங் அப்படின்னா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கல அப்படின்னு அர்த்தம். இப்போ நாங்கள் அதே எப்படி கேள்வி கேட்குறது நெகட்டிவ் கொஷனுக்கு? ஹேவன்ட் ஐ பீன் வாக்கிங்னு கேட்கணும். ஹேவன்ட் கேள்வி நான் ஏற்கனவே அடிக்கடி சொன்னேன், எல்லா டென்ஸ்லையும் நெகட்டிவ் கொஷன் கேட்குறப்போ நாங்கள் ஹேவ் நாட் அப்படின்னு கேட்க இயலாது. எங்கே நெகட்டிவ் கொஷனில் எப்படி கேட்கணும்? ஹேவன்ட் பீன் ஐ ஒர்க்கிங்னு தான் நாங்கள் கேட்க வேணும். எங்கே நெகட்டிவ் கொஷனில் ஹேவன்ட்னு பயன்படுத்தணும். இங்கே உடைச்சி ஹேவ் நாட்லாம் கேட்க இயலா. ஓகே, சரித்தானே? அப்புறம் ஷார்ட் ஃபார்ம் கொஞ்சம் தந்திருக்காங்க. இப்போ யாராவது எங்கிட்ட கேட்குறாங்க ஹேவ் யூ பீன் வாக்கிங், நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறப்போ நாங்கள் சொல்கிறோம் எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு நாங்கள் ஷார்ட்டாக என்ன செய்யலாம், ஆன்சர் சொல்லலாம். ஓகே தானே? அடுத்து இப்போ நாங்கள் பார்த்தோம் ஒரு பாஸ்ட் பேப்பர் கொஸ்டினில் ஷார்ட் ஆன்சரில் நோ ஐ ஹேவன்ட், சாரி நோ நாட் எட் பார்த்தோம் தானே. நோ நாட் எட் அதுவும் ஷார்ட் ஃபார்ம் தான். எங்கே உள்ள ஷார்ட் ஃபார்ம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். இது இல்லை, இந்த பெட்டியில் நான் போட்டிருக்கிறது எந்த டென்ஸுக்குள்ளே ஷார்ட் ஃபார்ம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்குள்ளே ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஐ ஹேவ், எஸ் ஐ ஹேவ், நோ ஐ ஹேவன்ட், எஸ் ஷீ ஹேஸ், நோ ஷீ ஹேசன்ட். ஓகேயா? உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக நான் ஸ்பீடாக போனேன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடியே நிறைய டென்சஸ் பார்த்துட்டோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பெரிய ஒரு டென்சஸ் இல்லை, டென்ஸ் ஒன்றும் இல்லை. இன்னொன்று நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்துகிற 2 கீவேர்டு இருக்கார். என்ன கீவேர்டுனா ஃபோர் அல்லது சின்ஸ். நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படிக்கக்குள்ள நேற்று நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படிக்கக்குள்ள அந்த டீச்சர் ஓகே கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் கொஞ்சம் சொல்லி தந்திருப்பாங்க. கீவேர்ட்ஸ் அல்லது சிக்னல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்திருப்பாங்க. ஓகே, அவங்க கட்டாயம் சிக்னல் வேர்ட்ஸ் அல்லது கீவேர்ட்ஸ் சொல்லி தந்திருப்பாங்க. கட்டாயம் போய் அதை பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப பேஸ்மெண்ட். உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு கொஞ்சமாவது ஆசை இருந்தால் கண்டிப்பாக அந்த பாருங்கள். நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க்கை போடுறேன். சரித்தானே? அப்போ நாங்கள் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் 4 சீன்ஸ் பயன்படுத்துகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லையும் நாங்கள் 4 சீன்ஸ் பயன்படுத்துகிறோம். சரித்தானே? ஓகே, இப்போ நான் கொஞ்சம் அதை கிளியராக விளங்கப்படுத்துகிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் 4 சீன்ஸ் பயன்படுத்தினா எப்படி தமிழ் அர்த்தத்தை தரும்
அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். ஓகே கொஞ்சம் ஒரு சின்ன ஹெட்டிங் ஒன்று போடுங்க. 4 and since அப்படின்னு சொல்லி சின்ன ஹெட்டிங் ஒன்று போட்டுக்கோங்க. சரியா? நான் இப்போ பார்ப்பேன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் 4 அல்லது சின்ஸ் பயன்படுத்தினா என்ன மீனிங் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்க்கு ஒரு எஃபர்மேட்டிவ் ஒன்று எழுதினா எப்படி எழுதுவோம்? ஐ ஹாவ் பீன் ரைட்டிங், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங், ஐ ஹாவ் பீன் மேக்கிங் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதி காட்டுறேன். அதை பிங்க் கலரில் யூஸ் பண்ணி எழுதி காட்டுறேன். ஐ have been working. எதுக்காக ஒர்க்கிங்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் ஃபெமிலியராக ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அதானே எஃபர்மேட்டிவ். இதில் வந்து நாங்கள் 4 சின்ஸ் எங்கே ஆட் பண்ணணும்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 2 years. ஓகேயா? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 2 years அப்படின்னு என்ன செய்யணும் சொல்ல போகிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் 2 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ஒரே தமிழ் அர்த்தம் தான். ஆனால் நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி பேசுகிறப்போ ஐ எம் ஸ்டடிங், ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு தானே சொல்ல இயலும். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் படிச்சுட்ருக்கேன், நான் பாடிட்டு இருக்கேன்னு மட்டும் தானே சொல்ல முடியும். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துகிறப்பையும் அதே தமிழ் அர்த்தம் தான் வரும். ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் அதுவும் ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படியும் அது 2 எஃபர்மேட்டிவும் ஒன்று தான். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நாங்கள் 4 ஆட் பண்ணோம்னா நான் 2 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒன்று எங்களுக்கு வரும். ஓகே, இப்போ இதில் நான் எதுக்காக 2 years அப்படின்னு போடுறேன்னா நாங்கள் 4 பயன்படுத்தினா கட்டாயம் என்ன செய்யணும்னா ஒரு லாங் டியூரேஷனை நாங்கள் சொல்லணும். 2 years, 4 years, 5 years, 6 years அப்படின்னு நாங்கள் வருஷ கணக்கையோ அல்லது மாத கணக்கையோ தான் சொல்லணும். ஓகே, அப்போ நாங்கள் 4 போட்டு அதெல்லாம் போடணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் குரூப்பில் 4 சின்ஸை ஓகே குரூப்பில் வந்து நான் 4 சின்ஸ் அட்டவணை ஒன்று போடுறேன். 4 நாங்கள் என்னென்ன பயன்படுத்துகிறோம், சின்ஸ் என்ன பயன்படுத்துகிறோன்னு சொல்லி நான் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்படி நான் மறந்தால் என்ன செய்யணும், யாராவது எனக்கு என்ன செய்யுங்க ப்ரைவேட்டாக எனக்கு ஞாபகப்படுத்துங்க, அப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போமேயா. ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 2 years அப்படின்னா நான் 2 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஒரு எஸ்டேட்க்கு போகிறோம். எஸ்டேட்டில் போய்ட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று நடக்குது. சரியா? என்ன இன்டர்வியூ? ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் மேனேஜர் ஆகிறதுக்கான ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கொள்ளுவோமே. அந்த இன்டர்வியூவில் எங்கள்கிட்ட கேட்குறாங்க எத்தனை வருஷமாக ஓகே, இதில் வந்து நாங்கள் 4 சீன்ஸ் பயன்படுத்தினா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து 4 சீன்ஸ் பயன்படுத்தினா அந்த டோட்டல் தமிழ் அர்த்தம் மாறிடும். ஓகே, நான் 2 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அர்த்தம் பண்ண கிடைக்கும். இப்போ இதே நாங்கள் ஒரு இன்டர்வியூவில் நான் விட்டு அதில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு மேனேஜர் இன்டர்வியூக்காக எங்களை கேட்குறாங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேட்பாங்க? ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்பாங்க. ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர் அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் என்ன சொல்லணும்? ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 2 years. 4 சீன்ஸ் பயன்படுத்தி தான் அந்த காலத்தை நாங்கள் செல்லணும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த டென்ஸை பயன்படுத்தி கொஷின் கேட்குறாங்களோ அதே டென்ஸை பயன்படுத்தி தான் நாங்கள் என்ன செய்யணும்? ஆன்சர் சொல்லணும். ஆகவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொஷின் கேட்டால் நாங்கள் அதே டென்ஸில் என்ன செய்யணும்? ஆன்சர் செல்ல பழகணும். ஆகவே ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 2 years அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஓகே, இதே இடத்துல 2 years அப்படின்னா இப்போ 2020ஆம் ஆண்டு தானே. 2018ஆம் ஆண்டில் தான் நான் இப்போ என்ன செஞ்சேன்? வேலைக்கு வந்தேன். அப்போது ஃபார் 2 yearsன்னு சொல்லலாம். அப்படி எங்களுக்கு நாங்கள் வேலை செஞ்ச வந்த அந்த ஸ்பெசிஃபிக் டேட் எங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? சின்ஸ் 2018 அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஓகே, இன்றைக்கி நான் இதில் அழிச்சிட்டு
சின்ஸ் 2018 அப்படின்னு நான் சொன்னால் ஓகே. ஏன்னா 2018ஆம் ஆண்டிலிருந்து நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் அர்த்தம். ஓகே தானே? இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்குள்ள தமிழ் அர்த்தம் ஒன்று தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நாங்கள் 4 சீன்ஸை பயன்படுத்தினா நான் 2 வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் 2018ஆம் ஆண்டிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் அர்த்தம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையோ அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அந்த ரெண்டை யாராவது பயன்படுத்தினா அவங்களுடைய இங்கிலீஷ் ரொம்ப வளமிக்கதாக இருக்கும். இங்கிலீஷ் நாங்கள் பயன்படுத்துகிறப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் பயன்படுத்தினால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமாகவே இதை பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஓகே, நான் மறந்தால் குரூப்பில் 4 சீன்ஸ் எதுக்கு பயன்படுத்துவோம். அந்த 4 சீன்ஸ் அட்டவணையை குரூப்பில் போட மறந்தால் யாராவது எனக்கு என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்துங்க, போட சொல்லி நான் அதை போடுறேன். ஓகே, அப்போ இன்றைக்கி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்பீடாக படிப்பிச்சதுக்கான ரீசன் என்னென்னா, நாங்கள் இதுக்கு முன்னுக்கு சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அந்த 3 டென்ஸையும் நாங்கள் கிளியராக டீப்பாக அழகாக பார்த்தோம். அப்போ இதுக்கப்புறம் வரப்போகிற டென்சஸ் எல்லாம் நாங்கள் சும்மா நார்மலாக பார்த்தா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த 4 சீன்ஸு தான் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பயன்படுத்துகிற கீவேர்ட்ஸ் அல்லது சிக்னல் வேர்ட்ஸ். இதுக்கும் மேல் அதிகமாக நாங்கள் ஜஸ்ட், பிஃபோர், நாட் எட் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை நாங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ டோன்ட் வெரி, எனக்கு ஞாபகப்படுத்துங்க 4 சீன்ஸ் அதை அப்லோட் பண்ண சொல்லி. ஓகே, நாங்கள் அடுத்ததாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். அப்போ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபுல் டென்சஸும் முடிஞ்சிருச்சு. ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாங்கள் நல்லா படித்தோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் நாங்கள் நல்லா படித்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் நாங்கள் நல்லா படித்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதையும் நாங்கள் இப்போ முடிச்சிட்டோம். 4 டென்ஸ் நாங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகே, 4 டென்ஸ் நாங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் சொல்லியிருக்கேன். 4 டென்ஸ் நாங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதை நாங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? We have done 4 tenses so far. so farனா என்ன அர்த்தம்? so far அப்படின்னா இது வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்குள்ளே தமிழ் அர்த்தம் நாங்கள் முடிச்சிருக்கோம் அப்படின்னு தானே, நாங்கள் செஞ்சுருக்கோம், அந்த மாதிரி ஒரு தமிழ் அர்த்தம் கிடைக்க போகுது. நாங்கள் இது வரைக்கும் 4 டென்சஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தி சொல்லணும். இந்த so far அப்படிங்கிறதும் ஒரு கீவேர்ட் தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு கீவேர்ட் தான் இந்த so far அப்படிங்கிறது. ஆகவே we have done 4 tenses so far அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நாங்கள் இது வரைக்கும் 4 டென்சஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் பேராகிராஃப், எஸ்ஸே இது எல்லாத்துலேயும் எழுதுனா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய மார்க்ஸும் கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நான்லாம் இந்த மாதிரியான டென்சஸை டென்சஸ் ஒழுங்காக நான் படித்தனால தான் எனக்கு கொஞ்சமாவது இங்கிலீஷ் எழுது. சரியா? நல்லா எழுதுன்னு இல்லை, எனக்கும் கொஞ்சம் தானே தெரியும். ஆகவே நான் கொஞ்சம் செய்கிறதுக்கான ரீசன் என்னென்னா இந்த டென்சஸை ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டனால தான். ஆகவே அதே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் கஷ்டப்பட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணால் ஓகே. சரித்தானே? ஓகே, அப்போ இன்னையோட நாங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் கேட்டகரியில் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்தது நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். சரித்தானே? எனக்கு அந்த 4 சென்ஸ் ஞாபகப்படுத்துங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போமா?